Rasta. I lie, I cheat, I steal. I lie, I cheat, I steal. Yo. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஈகிள் நெஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த விஐபியோட ஸ்கை கேபு. உள்ளே பார்த்தீங்கன்னா விஐபின்னு சீட்டு போட்டு, உள்ளே பார்த்தீங்களா விஐபின்னு சீட்டு போட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ரிங்கெட்டுக்கு 550 ரிங்கெட்டாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரீமியம் எடுத்துருக்கோம். ஓகேங்க, ஃபைனலி நம்மளோட ப்ரீமியம் ஸ்கை கேப் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ரீமியம். கீழே வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஷனான ஸ்கை பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் ஈகிள் நெஸ்ட்டு, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுதாங்க ஃபைனல் ஸ்டாப்பு ஸ்கை பிரிட்ஜு. ஸோ நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்த்தது வந்து முதல் ஸ்டாப்பு ஸ்கை வாக்கு. ஸோ இப்போ இங்கே இறக்கி விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்கை கேப் பார்த்திங்கன்னா யூட்டர்ன் எடுத்து கீழே போயிடும். ஸோ இங்கே கீழே போகும்போதும் திரும்ப ஸ்கை வாக் போகணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கை பிரிட்ஜில் லேண்ட் ஆன உடனே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்கள் பேக்கேஜோட இன்க்ளூட் ஆகும். ஒன்று வந்து நடந்து போகிறது, நீங்கள் நடந்து இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கும், அதில் போய் இறங்கி கீழே போய் அந்த ஸ்கை பிரிட்ஜை பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கிளைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு கிளைட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம அப்படியே இறங்கி கீழே போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கு போவோம். ஸோ நம்ம பேக்கேஜில் பார்த்திங்கன்னா ஸ்கை கிளைடு தான் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த ஸ்கை கிளைடுன்னு நான் சொன்னேன்ல, ஸோ அதில் நம்ம இதில் தான் இறங்கி அந்த பிரிட்ஜுக்கு போவோம். பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு கீழே தான் இருக்குது பிரிட்ஜு. ஸ்கை கிளிட் வந்துட்டுருக்குங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்கை கிளிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்னா, நம்ம பழனிலலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு ட்ரெயின் மாதிரி இழுத்துட்டு மேலே போவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே உட்காந்துட்டு நம்ம கீழே ட்ராவல் பண்ணிட்டு மேலே வர மாதிரி. எனக்கு நம்ம ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராவலுக்கும் ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போக போகிறோம். ஓகேங்க, இது வந்து பாக்ஸ் லிஃப்ட் மாதிரி இருக்குது, உட்காரதுக்குலாம் இடம் இல்லை. ஸோ பட்டனை நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண உடனே டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லிஃப்ட் மாதிரியே தான். ஒரு லிஃப்ட் வந்து அப்படியே ஒரு ட்ரெயின் மாதிரி கீழே போனால் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுங்க பாருங்கள். இதுதான் இதோட ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக்கில் நம்ம அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். ஸோ இது கீழே போகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பிரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நம்ம வந்த ஸ்டேஷனு. நம்ம மேலே இருந்து இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். அதுதான் ஸ்கை பிரிட்ஜை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷனு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்கை கிளிட் தானே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலே ஆகுது. ஸோ இந்த ஸ்கை கிளிட் நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே அதுக்கான ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்து புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் தான் வரணும். ஓகே, நம்ம ஸ்கை பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்தாச்சு.
ஓகே, பில்லா படத்தில் இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அஜித் சார் வந்து இங்கே தான் மீட் பண்ணுவார் ஒருத்தரை. பார்த்தா டக்குன்னு அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் அந்த சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு இது, அதில் அப்படியே இறங்கி கீழே போயிடுவார். அப்படி தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. பட் உண்மையிலாம் அப்படி போக முடியாதுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு. ஸோ வந்துட்டோம் இப்போ நம்ம. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2005 கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயே அந்த சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே. ஸோ வாங்க பிரிட்ஜ்குள்ளே நடந்து போகும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் 125 மீட்டர் நீளமாக. ஸோ மலேசியாலே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கர்வ்டு பிரிட்ஜ். அதாவது யூஸ்வலாக பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும், ஒரு மாதிரி வளைவாக. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லு வளைஞ்சிருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வளைவாக இந்த பிரிட்ஜ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிரிட்ஜில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். கடல் மட்டத்திலேருந்து 650 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அடியில் சொல்லணும்னா 2170 அடி உயரத்தில் இருக்கும் கடல் மட்டத்திலேருந்து. இந்த இடத்துல தாங்க அந்த பில்லா படத்தில் ஒரு ஸ்டண்ட் நடந்திருக்கும். ஸோ அஜித் சார் வந்து இங்கே ஒருத்தரை மீட் பண்ண வருவார். ஸோ அந்த டைம் அவரை பிடிக்க போலீஸும் வந்துடுவாங்க. ஸோ அவர் இதில் தான் ஜம்ப் பண்ணுவார். இதில் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே கீழே போவார். பட் ஆக்சுவலாக அப்படி போக முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் போக முடியுமான்ட்டு. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். எனக்கு ஃபோனை இப்படி காட்டி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கள் ஃபோன் கீழே விழுந்துருமோன்ட்டு. ஸோ இந்த பிரிட்ஜில் தான் அந்த ஸ்டண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இடம். ஸோ இங்கே வந்து கீழே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்லில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டிசைன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. உங்கள் ஷூவெலாம் கழட்டிட்டு இந்த இடத்துல நின்று ஸோ இந்த இது பேக்ரவுண்டில் இந்த வியூ தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் டெஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த அப்சர்வேஷன் டெஸ்க். ஸோ இங்கே வந்து சில வியூஸில் உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த ஸ்கை கேப்பை பற்றி அப்புறம் இந்த ஸ்கை பிரிட்ஜை பற்றி சில ஹிஸ்ட்ரி, எப்போ கட்டினாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோ, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. யோசிக்கலாம் எப்பட்றா இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டினாங்கன்னு. இங்கே பாருங்கள் ஒரு ஃபோட்டோவே சொல்லிடுச்சு. ஸோ ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ பேஸ்மெண்ட்லாம் இப்படி போட்டு ஸ்ட்ராங்காக ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒர்த்து தாங்க. இந்த மலேசியா லங்காவி வந்தீங்கன்னா இந்த ஸ்கை கேப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கை கேப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் ஒரு 20 நாள் 25 நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா ஜூலையில் ஸ்கை கேப்பு லங்காவி வரணும்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஸோ உங்களால் வர முடியாது. ஓகேங்க, நம்ம வந்து இப்போது அந்த டாப் அட்ராக்ஷனுக்கு போகணும் மேலே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்கை கிளைடில் போகலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி மேலே போகலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி போகலான்ட்டு நம்ம பார்ப்போம்.爸爸，把手机给我一下。不行，这边掉下去。不给我。不行了，这样这边不能，我到停车场那边，不然手机掉下去，掉下去就。
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கணும்ல ஸ்கை பிரிட்ஜ் ஸ்டேஷன் அதுக்கு மேலே இருக்க ஒரு அப்சர்வேஷன் டெஸ்கில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லோரும் நிறைய லாக்ஸ்லாம் இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு படம் பேர் சரியாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன் டெஸ்க். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு அப்சர்வேஷன் டெஸ்க் வச்சுருக்காங்க. இது தான் வந்து இப்போ டாப்பு. நம்ம இந்த ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கணும். இதுதான் கடைசி ஸ்டேஷன். இறங்கணுன்னு மேலே இங்கே இருக்குது. இது தாங்க டாப்பஸ்ட் வியூ. ஸோ அது வந்து இன்னொரு அப்சர்வேஷன் டெஸ்க்கு. இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹைட் கம்மி. செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கடல் தெரியுது. ஸோ நம்ம தீவோட உச்சியில் இருந்து இப்போ நம்ம கடலை பார்த்துட்ருக்கோம். அங்கே நம்ம பார்த்துருந்தோம் பார்த்திங்கன்னா பூட்டாக மாற்றி லாக் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அது இங்கே தாங்க வாங்கணும். ஸோ இந்த ஹையஸ்ட் டெஸ்க் கீழேயே ஒருத்தர் கவுண்டர் போட்டு வச்சுருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலராக பூட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பூட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா காசுக்கு 30 ரிங்கெட்டு. ஸோ எதனால் அவங்க வந்து இங்கே இந்த மாதிரி மாட்டுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெமரி தானாமா. இங்கே வந்து போனதுக்கு ஒரு அடையாளமாக. இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க இங்கே விசிட் பண்ணும்போது அந்த பூட்டை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், போன வாட்டி வந்தோம் அந்த மாதிரின்ட்டு. பட் ஆனால் பூட்டோட ரேட்டு 30ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் வேணால் அவங்க சொந்தமாக ஒரு பூட்டு கொண்டு வந்து வரும்போது நீங்கள் இங்கே மாட்டிக்கோங்க. ஸோ அந்த டெஸ்க்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சில கடைகள்லாம் இருக்குது. காஃபி ஷாப்பு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரின்னு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஆக்சஸபிளும் இங்கேயே இருக்குது கீழேயே. அவ்வளோதாங்க, நம்ம இப்போது இறங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.